தாவேக்கு அழைத்ததால் கட்சி மாறினேன். எம்.ஆர். விஜயபாஸ்கர் பேச்சு எதிரொலி. ஆளுநரிடம் திமுக புதிய புகார். தாவேகாவினர் கூப்பிட்டதாலதான் கட்சி மாறின அப்படின்னு முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் பேசியிருந்த நிலையில குதிரை பேரம் நடந்திருக்கிறதா சொல்லி தாவேகாவுக்கு எதிரா ஆளுநர் கிட்ட திமுக சார்பில் புகார் கடிதம் அளிக்கப்பட்டிருக்கு. சட்டப்பேரவை தேர்தலில் தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆட்சி அமைக்கிறதுக்கு தேவையான பெரும்பான்மை கிடைக்காததால குதிரை பேரத்துல ஈடுபட்டு மாற்று கட்சியை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்களை தங்கள் வசம் இழுக்கிறாங்க அப்படின்னு எதிர்கட்சியினர் தொடர்ச்சியா தாவேகா மேல குற்றம் சாட்டிட்டு வராங்க. ஆளுநர் கிட்ட அதிகாரப்பூர்வமா இது தொடர்பா ஏற்கனவே திமுகவினர் புகார் கடிதம் கொடுத்திருக்காங்க. மதிமுக உறுப்பினர்கள் 2 பேரை ராஜினாமா செஞ்சுட்டு தாவேகாவில இணைஞ்சா தானே வாக்கு சேகரிப்புல ஈடுபடுவேன் அப்படின்னு முதல்வர் ஜோசப் விஜய் சொன்னதா வைகோ சொன்னது உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்களை வச்சு தாவேகா குதிரை பேரத்துல ஈடுபட்டதா குற்றம் சாட்டி ஏற்கனவே திமுக புகார் மனு கொடுத்திருந்தாங்க. இந்த நிலையில முன்னாள் அதிமுக அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் தாவேகாவில இணைஞ்ச பின்னாடி நாங்க யாரும் பதவிக்கு ஆசைப்பட்டு போகல அப்படின்னும் தாவேகாவினர் கூப்பிட்டதால கட்சியில இணைஞ்சோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது தொடர்பா திமுகவினர் இப்போ ஆளுநர் கிட்ட புகார் கடிதம் கொடுத்திருக்காங்க. குறிப்பா அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் 41 பேர் இருக்கக்கூடிய நிலையில கட்சியோட பொதுச் செயலாளருக்கு எதிராக 25 பேர் தாவேகா ஆட்சி அமைக்கிறதுக்கான நம்பிக்கை வாக்கெடுப்புல விஜய்க்கு வாக்கு போட்டாங்க. அதை தொடர்ந்து அதிமுகவினர் தொடர்ந்து அதிமுக பதவியை ராஜினாமா செஞ்சுட்டு தாவேகாவில இணைஞ்சிட்டு வராங்க. சி. விஜயபாஸ்கர், எம்.ஆர். விஜயபாஸ்கர் இவங்க தாவேகாவில இணைஞ்ச நிலையில சமீபத்துல எம்.ஆர். விஜயபாஸ்கர் தாவேகா கூப்பிட்டதாலேயே இணைஞ்சோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த விவகாரத்துல குதிரை பேரம் நடந்திருக்கிறதாவும் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ராஜினாமா செய்யணும் அப்படின்னு சொல்லி ஜனநாயகத்துக்கு எதிராக தாவேகா ஈடுபட்டிருக்கிறதா சொல்லி புகார் கடிதத்தை ஆளுநர் வழங்கியிருக்காரு. ஏற்கனவே அதிமுகவில இருந்து ராஜினாமா செஞ்சவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு அதிமுக பொதுச் செயலாளர் சார்பில் சபாநாயகர் கிட்ட கடிதம் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில இத பத்தி தாவேகாவில இணைஞ்ச எம்எல்ஏக்கள் கிட்ட விளக்கம் கேட்கப்பட்டிருக்கு. இந்த நிலையில ஆளுநர் இந்த விவகாரத்துல நேரடியா தலையிட்டு ஜனநாயகத்தை காக்கணும் அப்படின்னும் அரசியலமைப்பு சட்டம் ரீதியா ஆட்சி நடைபெறுவதை உறுதி செய்யணும் அப்படின்னும் திமுக சார்பில் கோரிக்கை வைக்கப்பட்டு கடிதம் அளிக்கப்பட்டிருக்கு.